மக்கள் கூட்டம் அலைமோதும் அந்த சாலையில் ராகவனின் கார் சீறி பாய்ந்தது. ராகவனின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மதுவிற்கு நெஞ்செல்லாம் படபடத்தது. ராகவ், எதுக்கு இவ்வளவு வேகமா காரை ஓட்டுறீங்க? கொஞ்சம் மெதுவா போங்க என்று சொன்னபடியே காரை ஓட்டிக்கொண்டிருந்த ராகவனின் கையை மது பிடிக்க, தன் கையை பிடித்து கொண்டு இருந்த மதுவின் பக்கம் திரும்பிய ராகவ், என் மேல என்ன உரிமை இருக்குன்னு என் கையை நீ பிடிக்கிற என்று கர்ஜித்தான். இதை சொல்லும் போது ராகவனின் மனம் அனலாய் கொதித்துக் கொண்டிருந்தது. ராகவ் சொன்னதை கேட்டு பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த மாயாவிற்கோ உள்ளமெங்கும் ஐஸ் கட்டி வைத்தது போல சில்லென்று இருந்தது. மாயா ராகவனை காதலிக்கிறாள். ஆனால் ராகவன் மதுமிதாவை உயிருக்கு உயிராக விரும்புகிறான். மதுமிதா ராகவனின் அண்ணியின் தங்கை. தன் அண்ணனின் திருமணத்தில்தான் மதுமிதாவை ராகவன் முதல் முறையாக பார்த்தான். மதுமிதாவை ராகவன் பார்த்த அந்த நாளிலிருந்து மதுமிதாவின் மீது காதல் கொண்டான் ராகவன். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது வாரிசு ராகவன். ராகவனின் கல்லூரியில்தான் மதுமிதா படிக்கிறாள். மாயா ராகவனின் அத்தை மகள். திருமணமாகி சில மாதங்களிலேயே ராகவனின் அண்ணனும் அண்ணியும் சாலை விபத்தில் உயிரிழந்துவிட, தாய் தந்தை யாருமில்லாத மதுமிதாவை ராகவன் தான் எல்லாமுமாய் இருந்து பார்த்து கொள்கிறான். ராகவ் மதுமிதாவை காதலிக்கிறான் என்பது மதுவுக்கு தெரியும். இருந்தும் அவனுடைய காதலை மது நிராகரிக்கிறாள். தன் அக்காவை திருமணம் செய்ததால் தான் தன் மகன் சாலை விபத்தில் இறந்து விட்டான் என்பது ராகவனின் அம்மாவின் எண்ணம். ராகவ் மதுமிதாவை காதலிப்பது தெரிந்து மதுமிதாவிடம் ராகவனின் அம்மா, உன்ன என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனையும் ஏதாவது ஒரு விபத்துல இழக்க நான் தயாரா இல்லை. என் மகனை உன்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீ அவன்கிட்ட இருந்து விலகி போயிடு. என் மகன் உயிரோட இருக்கணும்னா நீ அவன் பக்கத்துல இருக்க கூடாது. அவன் உன்னை காதலிக்கிறான்னு சொன்னாலும் நீ முடியாதுன்னு சொல்லணும். என்னோட மகனை நீ காதலிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு என்று சொன்ன ராகவன் அம்மா மதுமிதாவிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள். ராகவன் மட்டுமில்லை, மதுமிதாவும் ராகவனை காதலிக்கிறாள். இருந்தும் ராகவனின் அம்மாவிற்கு மதுமிதா செய்து தந்த சத்தியம் அவளின் காதலை வெளிப்படுத்த முடியாமல் தடுக்கிறது. மதுமிதா செய்து தந்த சத்தியத்தை பற்றி மாயாவிற்கு நன்றாகவே தெரியும். ராகவன் தனக்குத்தான் என்ற நம்பிக்கையில் சந்தோஷ பூரிப்பில் இருந்தாள் மாயா. காலையில் கல்லூரியில் நடந்ததை மறுபடியும் யோசித்து தனக்குத்தானே சிரித்து கொண்டாள் மாயா. அப்படி என்னதான் நடந்தது காலையில்? ராகவனுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி அது. ராகவனின் வயது 25 தான். ஆனால் அவன் மிகப்பெரிய தொழிலதிபர். வயதுக்கு மிஞ்சின அனுபவம் அவனிடத்தில் இருந்தது. 10 கல்லூரிகள், 10 மருத்துவமனைகள், கிட்டத்தட்ட 7-8 மால்கள், அரண்மனை போன்ற வீடுகள், இன்னும் சொல்ல போனால் பெங்களூருவில் பாதி இடம், பாதி தொழில்கள் அவனுக்கு சொந்தமானதாய் இருந்தது. ராகவன் கால் வைக்கும் இடமெல்லாம் வெற்றி மட்டும்தான் அவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. தோல்வியை காணாத அவன் அன்றைய நாளில் தோல்வியை கண்டான். கல்லூரியின் இறுதியாண்டு பிரிவு உபச்சார விழா நடைபெற்று கொண்டிருந்தது. கல்லூரியின் மேடையில் முதல்வராய் ராகவன் வீற்றிருந்தான். எப்பொழுதும் கோட்டும் சூட்டுமாய் பக்கா பிசினஸ் மேனாய் இருப்பவன் அன்று வேட்டி சட்டையில் மாப்பிள்ளை போல அமர்ந்திருந்தான். 6 அடி ஆண்மகன். அவனை காணும் பெண்கள் அனைவருக்கும் காதல் பிறக்கும். ஆண்களே பொறாமைப்படும் ஆணழகன் அவன். எப்பொழுதும் பரபரப்போடு சிறுவென்று இருக்கும் அவன் இன்று அனைவரிடமும் சிரித்து பேசுவது எல்லோருக்குமே ஆச்சரியமாயிருந்தது. மேடையில் வீற்றிருந்த ராகவின் கண்கள் மதுமிதாவை தேடியது. பாவாடை தாவணியில் பட்டாம்பூச்சியாய் சுற்றி திரியும் அவள் முதலாய் புடவை கட்டி தேவதையாய் அவன் முன்னே வந்து கொண்டிருந்தாள், அவளின் தோழிகளோடு. மது, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணையும் மேல பட்டதும் போல இருக்குடி என்று அவளின் தோழி ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தியோ, ஆமாடி, அவ சொல்றது கரெக்டு தான்,
இன்னைக்கு இந்த ஹால்ல இருக்க முக்காவாசி பசங்க உன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே திங்கிற மாதிரி என்று இன்னொரு தோழி சொல்ல, பெண்கள் அனைவரும் பேசிக்கொண்டே வந்து மதுவோடு முன்னாடி வரிசையில் அமர ராகவன் பேச ஆரம்பித்தான் மேடையில். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கல்லூரியோட எம்டியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த கல்லூரிக்கு எம்டியா நான் பதவியேற்று 3 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்லூரிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். இந்த கல்லூரி நிறைய அனுபவங்களை, நல்ல அனுபவங்களை உங்களுக்கும் கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்க எல்லாரோட எதிர்கால வாழ்க்கைக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த முக்கியமான தருணத்துல என்னோட வாழ்க்கையோட முக்கியமான முடிவையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் என்று ராகவ் சொல்ல, அந்த ஹாலில் பயங்கரமான ஒரு மௌனம் நிலவியது. ராகவ் என்ன சொல்ல போகிறான் என்று அவனை எல்லோரும் கவனித்தார்கள், மது உட்பட. தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் ராகவ். என்னோட வாழ்க்கையோட அடுத்த கட்டம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை துணைவியா வரப்போற அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு என்னோட காதல சொல்ல போறேன் என்று சொன்ன ராகவன் தன் பிஏ வாசுவிடமிருந்து ஒரு மலர் கொத்தை வாங்கியவன் மேடையிலிருந்து இறங்கி வந்தான். அவன் நடந்து வரும் தோரணையே எல்லோருக்கும் சொன்னது அவனின் காதலி அந்த அரங்கத்தில் தான் இருக்கிறாள் என்பதை. மலர்கொத்தோடு மேடையிலிருந்து இறங்கி வந்தவன் அந்த ஹாலின் நடுவே நின்று அவன் பிஏ வாசுவிடமிருந்து மைக்கை வாங்கினான். ஹே கைஸ், ஒரு சில நாட்களை நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது இல்லையா? அப்படி என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த நாள், அவளை பார்த்த அந்த நாள் தான். அழகான ஒரு கிராமத்துல என் அண்ணனோட திருமணத்துல தான் என்னோட அவளை நான் பார்த்தேன். ஒப்பனைகள் இல்லாத அவளோட அழகு எனக்கு பேரழகா தெரிஞ்சது. யாரு என்னன்னு பார்க்காம எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பா. அவ யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் உடனே செய்வா. நான் அவ பக்கத்துல இருந்தும் என்ன நிமிர்ந்து கூட பார்க்காத அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணும். என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே அவதான் என்று சொல்லிக்கொண்டே ராகவ் மதுவின் பக்கத்தில் சென்றான். மதுவின் பக்கத்தில் நின்ற பெண்கள் எல்லாம் அவளை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்க மதுவின் அருகில் வந்த ராகவ் மதுவின் கண்களை பார்த்தபடியே அவள் முன் மண்டியிட்டான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் படிப்பு முடியட்டும்னு காத்திருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? ஐ லவ் யூ மது என்ற ராகவன் அவளின் முன்னே மண்டியிட்டு தன் கையில் பூங்கொத்தை வைத்திருந்தான் அல்லவா, அதை அவளிடம் நீட்டினான். சிலையாய் நின்றிருந்த மது ராகவனிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. நீங்க இந்த காலேஜோட முதலாளி, நீங்க வேற, நான் வேற. உங்களுக்கும் எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. உங்க காதலை என்னால ஏத்துக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க என்று சொன்னவள் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டாள். மதுவின் இடத்தில் வேறு ஒரு பெண் இருந்திருந்தால் இந்த நேரம் ராகவனின் காதலை ஏற்றுக்கொண்டிருப்பாள். ஆனால் மதுவால் அது முடியவில்லை. அவள் செய்து கொடுத்த சத்தியம் தடுத்திருந்தது அவளை. மது அனைவரின் முன்னிலையிலும் தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனது ராகவிற்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. கல்யாணமான 3வது மாதத்தில் ராகவனின் அண்ணனும் அண்ணியும் இறந்து விட்டார்கள். அவர்கள் இருந்த அந்த நாளிலிருந்து அப்பா அம்மா யாரும் இல்லாமல் தனியாக நின்ற மதுவிற்கு படிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்தது ராகவ் தான். மதுவை விடுதியில் கூட தங்க சொல்லாமல் தன் வீட்டிலேயே தங்க வைத்து காலையில் வரும்போதும் மாலையில் திரும்ப செல்லும் போதும் தன்னோடு மதுவை அழைத்து வந்துவிட்டு கூடவே அழைத்து செல்வான் ராகவ். சிறிது மாதங்கள் சென்ற பின்பு சில பல காரணங்களால் அவளுக்கென்று தனி அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே அவளை தங்க வைத்தான். தன் அக்கா இறந்த பின்பு மது சிரித்து இதுவரை யாரும் பார்த்ததே இல்லை. கடந்த 4 வருடங்களாக ராகவும் மதுவும் சரியா பேசிக் கொண்டது கூட இல்லை. ஆனால் 4 வருடமாகவே ஒன்றாகவே பயணிக்கிறார்கள். ஒரு பெண் தன்னிடம் பேசவில்லை என்றாலும் அவளின் பார்வையே சொல்லிவிடும் அவள் தன்னை காதலனாக நினைக்கிறாளா, நண்பனாக நினைக்கிறாளா என்பதை. ராகவனுக்கு நன்றாக தெரியும் மது தன்னை காதலிக்கிறாள் என்று. இருந்தும் ஏன் அந்த காதலை மறைக்கிறாள் என்பதுதான் ராகவனின் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு ராகவனுக்கு பதில் கிடைக்குமா? மது ராகவனின் காதலை ஏற்பாளா என்பதையெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இது ஒரு கற்பனை கதை மட்டுமே. நன்றி.
மதுமிதா காதலை நிராகரித்ததால் ராகவிற்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது. அந்த கோபத்தில் தாறுமாறாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் ராகவ். ராகவிடம் மதுமிதா காரை இவ்வளவு வேகமாக ஓட்ட வேண்டாம் என்று சொல்லியும் அதை கேட்காமல் மேலும் காரை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தான் ராகவ். இப்படியே காரை ஓட்டினால் நிச்சயமாக ஏதேனும் விபத்து நேர்ந்துவிடும் என்பதை யூகித்த மதுமிதா தான் அணிந்திருந்த காரின் சீட் பெல்ட்டை கழட்டினாள். அதிவேகத்தில் கார் செல்வதால் சீட் பெல்ட் அணியாமல் காரினுள் யாரும் உட்கார முடியாது. மதுமிதா சீட் பெல்ட்டை கழட்டியதால் பக்கத்தில் இருந்த காரின் கதவு கண்ணாடியில் சென்று மதுவின் தலை பலமாக இடித்துவிட்டது. மதுமிதாவின் தலை கார் கண்ணாடியில் இடித்து விட்டதை அறிந்து சரார் என பிரேக் போட்டான் ராகவ். தன் சீட் பெல்ட்டை கழட்டியவன் மதுமிதாவின் பக்கமாய் திரும்பினான். மதுமிதாவின் தலையில் அடிபட்டு இருக்க அவள் மயங்கி கிடந்தாள். கார் ஏறும்போது சீட் பெல்ட் அணிந்திருந்த மதுமிதா தற்போது சீட் பெல்ட் அணியாமல் இருப்பதை ராகவ் கவனித்தான். வேகமாக தான் கார் ஓட்டினால் ஏதாவது விபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில்தான் மதுமிதா இவ்வாறு தனக்குத்தானே ஆபத்தை விளைவித்திருக்கிறாள் என்பது ராகவிற்கு புரிந்தது. மதுமிதாவை தன் தோளில் சாய்த்தவன் அவள் கன்னங்களை தட்டி, மது என்னாச்சு, எழுந்திரு எழுந்திரு என்றான். ராகவ் எவ்வளவு முயற்சித்தும் மதுமிதா எழுந்திருக்கவில்லை. திரும்பவும் மதுவை சீட்டில் சரியாக அமர வைத்து சீட் பெல்ட் போட்டவன் காரை மருத்துவமனையை நோக்கி அழுத்தினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் மருத்துவமனையை அடைந்துவிட்டது ராகவனின் கார். மதுவை தன் 2 கையால் தூக்கியவன் எமர்ஜென்சி வார்டிற்கு சென்றான். மதுவின் தலையில் காயம் கொஞ்சம் ஆழம் என்பதால் 3 தையல் போட்டார்கள். மதுவின் இரத்தக்கரை ராகவனின் வெள்ளை சட்டையில் படிந்து இருக்க அதை பார்த்தவன் கோபத்தில் எதிரில் இருந்த சுவற்றில் தன் கைகளால் வேகமாய் குத்தினான். பார்த்த மாயா, பேபி என்ன ஆச்சு, உன் சட்டையில அவளோட ரத்தக்கரை பட்டுருச்சுன்னு, சட்டை வீணாகி போயிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்றியா, கோபப்படுறியா? கவலைப்படாத, இதோ இப்பவே உனக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்து நான் தரேன் என்று மாயா அங்கிருந்து சென்று விட்டாள். மதுவின் தலையில் காயம் பட்டுவிட்டது என்ற கோபத்தினால் தனக்குத்தானே சுவற்றில் குத்தி தண்டனை கொடுத்து கொள்கிறான் ராகவ் என்பது மாயாவிற்கு விளங்காமல் போனது. ராகவ் வாசுவிற்கு அழைத்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னான். வாசு ராகவை தேடி வந்தவன் நேராக எமர்ஜென்சி வார்டிற்கு வந்து, ராகவ் என்ன ஆச்சுடா என்று கேட்டான். ராகவ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தான். ராகவ், என்ன ஆச்சு, ஏண்டா ஹாஸ்பிட்டல் இருக்க, நீ எதுக்கு இங்க வந்த, யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா என்று கேட்ட வாசு அப்படியே தரையை பார்க்க ராகவனின் கையில் இருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவன் கையில் இருந்த ரத்தம் சொட்டுவதை பார்த்த வாசு அதிரி போய் அவன் கையை பிடித்தான். டே, என்னடா கையிலிருந்து இப்படி ரத்தம் வருது என்று பேசியவாறு பக்கத்தில் இருந்த சுவரை பார்த்தான். சுவற்றில் இருந்த காரையெல்லாம் பெயர்ந்து விழுந்து இருந்தது. ரைட்டு, இவன் தான் சுவத்தை தன்னோட கையால் குத்தி தனக்கு தானே காயத்தை ஏற்படுத்தியிருக்கான். அப்போ கண்டிப்பா உள்ள இருக்கிறது மது தான், அவளுக்கு தான் ஏதோ ஆகியிருக்கு என்று தனக்கு தானே நினைத்து கொண்டான் வாசு. டே, மதுவுக்கு என்ன ஆச்சு என்று வாசு ராகவை பார்த்து கேட்க, அந்த நேரம் எமர்ஜென்சி வார்டிலிருந்து மருத்துவர் வெளியில் வந்தார். மருத்துவரிடம் ஓடிய வாசு, டாக்டர், மதுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான். அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும் என்று மருத்துவர் கேட்க, அந்த பொண்ணுக்கு நான் அண்ணன் மாதிரி டாக்டர் என்று வாசு சொல்ல, ஓ சரி, மதுவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, தலையில் கொஞ்சம் காயம் ஆழமாக இருக்கிறதுனால 3 தையல் போட்டிருக்கேன், டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றார். டாக்டர் அங்கிருந்து சென்ற அடுத்த கணம் எமர்ஜென்சி வார்டின் கதவை திறந்து ராகவ் உள்ளே சென்றான். மதுவின் பக்கம் சென்ற ராகவ், உனக்கெல்லாம் அறிவில்லை, சீட் பெல்ட் போட்டு தானே இருந்த, அப்புறம் எதுக்காக ரிமூவ் பண்ண, அதனால தானே இப்போ உனக்கு அடிபட்டுச்சு என்று கத்தினான். அவனை பாவமாக பார்த்த மது, நான் சீட் பெல்ட்டை கழட்டினதுனால தான் எனக்கு மட்டும் அடிபட்டுச்சு, நீங்கள் அப்படியே காரை வேகமாக ஓட்டிட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் என்று நிறுத்தினார் மது. சொல்லு, ஏன் நிறுத்திட்ட
என்று ராகவ் கத்த அங்கிருந்த அனைவரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். உங்க காரை நீங்க வேகமா ஓட்டி விபத்து ஏற்பட்டு அதில் எனக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதை என்னால் தாங்க முடியாது என்று சொன்ன மது பெட்டை விட்டு இறங்கி வெளியில் சென்றார். மது சொன்ன அந்த வார்த்தைகள் ராகவன் இதயத்தில் பாய்ந்து அவனை என்னவோ செய்தது. தன்னை எவ்வளவு நேசிக்கும் அவள் ஏன் தன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ராகவனின் மனம் கேள்வி கேட்டது. ஆனால் அதற்கு பதில் அவனுக்கு தெரியவில்லை. அடிபட்டு தையல் போட்ட மதுவே வெளியில் வந்து நிற்கிறாள். உள்ளே போன ராகவ் இன்னும் காணோமே என்ற புலம்பியபடியே வாசு எமர்ஜென்சி வார்டுக்குள் நுழைந்தான். அங்கு ராகவ் சிலை போல நின்றிருப்பதை பார்த்தான். டே மச்சான், என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி நிற்கிற என்று ராகவனின் தோளை பிடித்து உலுக்கினான் வாசு. சுயநினைவிற்கு வந்த ராகவ், ஒன்றும் இல்லடா, உன் தங்கச்சி எங்க என்று வாசுவிடம் கேட்டான். அவ வெளியில தாண்டா நிக்கிறா என்று வாசு சொல்ல ராகவும் வாசுவும் வெளியில் வந்தார்கள். மது கையை கட்டி கொண்டு அமைதியாக நின்றிருக்க ராகவ் அவளின் பக்கமாய் வந்தான். மதுவிடம் ராகவ் ஏதோ கேட்க வாய் எடுக்க அதற்குள் மாயா வந்துவிட்டாள். மருத்துவமனை என்று கூட பார்க்காமல் ஓடி வந்த மாயா ராகவை கட்டி கொண்டு, பேபி உனக்காக தான் தேடி தேடி ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு இதை போட்டுக்கோ என்று அவளிடம் ஒரு சட்டை பையை நீட்டினாள். மாயா ராகவனை அணைத்து நின்றிருக்க அதை பார்த்து மது செய்வதறியாது மௌனமாய் நின்றிருந்தார். தன்னவனை இவள் அணைத்து நின்றிருக்கிறாளே என்ற தவிப்பு மதுவின் கண்களில் அப்பட்டமாய் தெரிந்தது. ராகவன் மதுவை பார்க்க மதுவும் ராகவனை பார்த்தாள். மதுவை பார்த்தபடியே மாயாவை விலக்கி நிறுத்திய ராகவன், வாசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்று கத்த, உடனே வந்த வாசு மாயாவின் கையில் இருந்த சட்டையை வாங்கி கொண்டான். வாசு கிளம்பலாம் என்று ராகவ் சொல்ல ராகவன் முன்னே நடக்க மாயா, மது, வாசு மூவரும் அவனின் பின்னே நடந்தார்கள். மருத்துவமனையின் வெளியில் வந்த ராகவன் வாசுவை பார்த்து, வாசு நீ மாயாவை வீட்டுக்கு கொண்டு போய்விடு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்று மதுவின் கையை அவன் பிடித்தான். சரிடா மச்சான் என்று தன் காரை எடுக்க சென்றான் பார்க்கிங்கிற்கு வாசு. அந்த நொடி மாயா, பேபி நானும் உங்கூட வரனே என்று ராகவனின் கைகளை பிடிக்க ராகவன் முறைத்த முறைப்பில் ராகவனின் கையை பிடித்திருந்த மாயா சட்டென்று அவன் கையில் இருந்து தன் கையை எடுத்துக்கொண்டாள். வாசு காரை எடுத்துக்கொண்டு வந்ததும் மாயா அவனின் காரில் ஏறி சென்று விட்டாள். அங்கிருந்த காவல்காரரிடம் காரின் சாவியை கொடுத்தான் ராகவன். அவனும் ராகவனின் காரை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களின் முன் நிறுத்தினார். காரின் இடது பக்கம் ஏறினான் ராகவன். மது இவன் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தாள். இவன் இடது பக்கம் ஏறிவிட்டால் காரை யார் ஓட்டுவது என்று முழித்து கொண்டு இருந்தாள். காரின் உள்ளே ஏறி காரின் கதவடைத்த ராகவன் கார் கதவின் கண்ணாடியை இறக்கி மதுவிடம் காரின் சாவியை தூக்கி போட்டுவிட்டு, வா வந்து வண்டி எடு என்று கூறினான். இவன் என்ன கார் ஓட்ட சொல்றான் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்த மதுவிடம், என்ன முழிக்கிற, நான் சொன்னதை செய் என்று அதட்டினான் ராகவன். எனக்கு கார் ஓட்ட தெரியாது என்று கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் மது. மது சொன்னது எதையும் காதில் வாங்காமல் யாரிடமோ போனில் உரையாடி கொண்டிருந்தான் ராகவன். இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்த மது கார் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தாள். நீ என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் நாளைய அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி. நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 3. காரை ஓட்ட தெரியாத என்ன காரை ஓட்டுன்னு சொல்றான், இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து கொண்டே டிரைவர் சீட்டில் அமருகிறாள் மது. காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்த மது ஒரு முறை ராகவனாய் திரும்பி பார்த்து, எனக்கு கார் ஓட்டெல்லாம் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல என்று கூறுகிறாள். ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த கோபத்தை விட 100 மடங்கு கோபமாக இருக்கேன் நான் அப்போ யோசிச்சுக்கோ, காரை எவ்வளவு வேகமாக நான் ஓட்டுவேன்னு. அதுக்கு உனக்கு சம்மதம்னா ஓகே, நான் காரை ஓட்டுறேன், நீ எந்திரி என்று ராகவன் சொல்ல
அவன் கூறியதற்கு பதில் சொல்லாமல் மது ராகவனை பார்த்தபடியே தனது சீட் பெல்ட்டை போட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள். கார் ஓட்டவே தெரியாது என்று சொன்ன மது கை தேர்ந்தவள் போல காரை மிக அருமையாக ஓட்டி கொண்டிருந்தாள். மது கார் ஓட்டும் அழகை ரசித்து கொண்டிருந்தான் ராகவன். கார் ஓட்ட தெரியாதுன்னு யாரோ சொன்னாங்க, ஆனால் இப்போ காரை கண்டுபிடிச்சவ மாதிரி இல்லை கார் ஓட்டுற நீ, நல்லா உனக்கு பொய் சொல்ல வருது என்று மொபைலில் ஏதோ ஸ்க்ரோல் செய்தபடியே கூறினான் ராகவன். இந்த பொய் சொல்கிற பழக்கம்லாம் என்கிட்ட இல்லை. 4 வருஷமா நீங்கள் தான் உங்கள் காரில் என்னை காலேஜுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க வரீங்க. நீங்கள் கார் ஓட்டுறத பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட கார் ஓட்டினது கிடையாது என்று கார் ஓட்டியபடியே மதுமிதா சொல்ல, பிரில்லியன்ட் தான் மது நீங்கள் என்றான் ராகவன். மருத்துவமனைக்கு வெளியே 2 கிலோமீட்டர் தூரம் கார் வந்திருக்கும், அவ்வளவுதான். ராகவ் காரில் பிரேக் போட முடியல, பிரேக் பிடிக்கல என்று தடுமாறி கொண்டிருந்தாள் மது. அந்த சமயம் ஃபோனில் யாரிடனோ பேசிக்கொண்டிருந்த ராகவன் மறுமுனையில் இருந்தவரிடம் ஐ கால் யூ பேக் என்று சொல்லிவிட்டு மதுவின் பக்கம் திரும்பி மதுவை நெருங்கி அமர்ந்தவன் காரை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தான். மதுவை இடித்தபடி ராகவன் நெருங்கி அமர்ந்திருக்க, கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க என்று அசௌகரியமாக மது சொல்ல, ஒரு கையில் ஸ்டியரிங்கை பிடித்து கொண்டு மறு கையில் மதுவின் கையை பிடித்து இழுத்து ஸ்டியரிங்கின் மேல் வைத்த ராகவன், காரை நீ ஓட்டு என்று சொல்லிவிட்டு தள்ளி அவனது இருக்கையில் எனக்கென்ன என்று அமர்ந்து கொண்டான். அப்பொழுதுதான் மதுவின் மூளைக்கு பட்டது, தனக்கு உதவத்தான் ராகவன் தன்னை நெருங்கி வந்து அமர்ந்து காரை இயக்கியிருக்கிறான் என்று. தன்னை உணர்ந்தவளாக மது, சாரி ப்ளீஸ் நீங்களே காரை ஓட்டுங்க, ப்ளீஸ் இந்த காரை எப்படியாவது நிறுத்துங்க, பிரேக் போட முடியல ப்ளீஸ் என்று கெஞ்சலும் பதற்றமுமாக ராகவனிடம் மது சொல்ல, காரை நிறுத்தினோம்னா டிரைவர் சீட்டில் நான் இருக்கணும், அப்போ தான் என்னால் காரை நிறுத்த முடியும் என்று ராகவன் சொல்ல, அது எப்படி முடியும் என்று காரை தாறுமாறாக ஓட்டியவாறு மது கேட்க, முடியும் என்று சொன்ன ராகவன் அடுத்த நிமிடம் மதுவின் இடையில் கை வைத்து அவளை அழகாக இழுத்து தான் அமர்ந்திருக்கும் சீட்டில் அமர வைத்தவன் டிரைவர் சீட்டில் சென்று அமர்ந்து காரை இயக்க ஆரம்பித்தான். ராகவன் மதுவை தள்ளி அமர வைக்க அந்த நிமிடம் தன்னை மறந்து பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள் மது. அந்த ஒரு காரில் முன்னிருக்கை, அந்த முன்னிருக்கையில் டிரைவர் சீட்டில் இருந்த மதுவை தான் அமர்ந்திருந்த கோ டிரைவர் சீட்டிற்கு மாற்றியிருக்கிறான் ராகவன். அந்த சமயம் மதுவிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நிலைமை அவர்களுக்கு புரிந்தது. எப்பொழுது காரை பிரேக் போட்டு நிறுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய விபத்து ஒன்று நடக்கும் என்பது. அதை உணர்ந்தும் மது புரியாமல், என்னை கேட்காம நீங்கள் இப்படி பண்ணது ரொம்ப தப்பு என்று மது ஒற்றை விரல் நீட்டி ராகவனின் பக்கம் திரும்பி பேச ஆரம்பிக்க, அவளின் கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாத ராகவன் ஒரு மரத்தில் சென்று இடித்து காரை நிறுத்தினார். கார் சென்று இடித்த வேகத்தில் தட்டு தடுமாறிய மது ராகவனின் கன்னத்தில் ஈதல் பதிக்கும்படி ஆகிவிட்டது. ராகவனுக்கும் மதுமிதாவுக்கும் இது எதிர்பாராத எதேச்சையான முத்தம்தான். இருந்தும் இருவருக்கும் இது முதல் முத்தம். அதனால் உலகமே மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தனர். அந்த நேரத்திலும் சில நொடிகளுக்கு பிறகு ராகவன் தன்னை உணர்ந்தவனாக, கார் மரத்தில் இடிச்சிருக்கு, நியாயமாக பார்த்தா நீ முன்னாடி தான் போய் கண்ணாடிக்கு முத்தம் கொடுத்துருக்கணும், சைடில் திரும்பி என் கன்னத்தில் ஏன் முத்தம் கொடுத்த என்று ராகவன் மதுவை பார்த்து கேட்க, மது இன்னும் பிரமை பிடித்தவள் போல் ராகவனை பார்த்து கொண்டிருக்க, மதுவின் முன்னே ராகவன் விரலால் சுடக்கு போட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மது என்று சொன்னான். இல்லை அது தெரியாமல், ஐ எம் சாரி
என்று மது ராகவனிடம் கெஞ்சியும் கொஞ்சியும் கூறிக்கொண்டிருந்தாள். இந்த சாரியெல்லாம் எனக்கு வேண்டாம், எப்பவும் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை, அப்படியே வாங்கினாலும் திரும்ப கொடுத்துருவேன் என்று ராகவன் சொல்ல, நோ அதெல்லாம் முடியாது என்று அவசரமாக காரின் கதவை திறந்து இறங்க சென்ற மதுவின் கையை பிடித்து தன் பக்கம் திருப்பி அவளின் பக்கம் சென்றான் ராகவன். இவ்வளவு அருகில் ராகவன் மதுமிதாவை இதுவரை கண்டதில்லை. மது அழகிலும் அழகு, பேரழகு. இன்றுதான் அதை முழுமையாய் உணர்ந்தான் ராகவன். ராகவன் பக்கம் வர மதுவின் இதயம் படபடத்தது. நூலிலை இடைவெளியில் மதுவிடம் இப்படி சொன்னான் ராகவன், உன்னோட இதயம் துடிக்கிற சத்தம் எனக்கு கேட்குது, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று சொன்ன ராகவன் சற்றே நகர்ந்து, கண்டிப்பா நீ கொடுத்த மொத்தத்தை திருப்பி கொடுப்ப, ஆனா இப்ப இல்லை என்று சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்கி கொண்டான். காரிலிருந்து இறங்கிய வேகத்தில் வாசுவிற்கு ஃபோன் செய்தான் ராகவன். கார் பிரேக் பிடிக்காமல் போன விஷயத்தை ராகவன் சொல்ல, டே மச்சான், நேத்து வாங்கின புது கார்டா, அது எப்படிடா பிரேக் பிடிக்காம போகும் என்று வாசு கேட்க, விடு மச்சான், நமக்கு எதிரிகளுக்கு என்ன பஞ்சமா, அவன்ல எவனாவது பார்த்த வேலையா இருக்கும் என்று ராகவ அசால்ட்டாய் சொல்ல, இன்னும் 24 hours இந்த வேலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டா என்று வாசு சொல்ல, இப்போ நீ எங்க இருக்க என்று ராகவன் கேட்டான். வேற எங்க, உன்னோட வீட்டில் தான். இந்த மாயா உன் அம்மா கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு இருக்கா. உங்கள் அம்மாவும் கேள்வியா கேட்டு என்னைய ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க என்று வாசு சொல்ல, சரி அடுத்து நம்ம போக போகிற இடத்த செய்ய போகிற வேலையை யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற அட்ரஸை லொக்கேஷனை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரமாக வந்து சேரு, காரை எடுத்துக்கிட்டு என்று ராகவன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். மிகவும் அழகான ஒரு காதல் கதை இது. என்னுடைய கற்பனையில் விளைந்த முத்து இந்த கதை, நீ தீயா இல்லை தென்றலா என்ற கதை. நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் செய்துவிட்டு, இன்னும் தொடர்ந்து இதை போன்ற நிறைய கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனது பலம். நன்றி. தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 4. ராகவன் ஃபோன் செய்த 10வது நிமிடத்தில் வாசு, ராகவனும் மதுவும் இருக்கும் இடத்திற்கு காரை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தான். காரின் கதவை திறந்து இறங்கிய வாசு வேகமாய் ராகவனிடம் ஓடி வந்து, மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகலையே, தங்கச்சிம்மா உனக்கு ஒன்றும் ஆகலையே, 2 பேரும் ஓகே தானே என்று படபடுத்தபடி கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா இருக்கேன், நாங்கள் நல்லா இருக்கோம் என்று மது சொல்ல, இதையே யோசித்தபடி ராகவன் நின்றிருந்தான். மச்சான் என்னடா யோசிச்சுட்டு இருக்க என்று வாசு கேட்க, ஆதி எங்க இருக்கான்னு விசாரிடா என்றான் ராகவன். இப்போ எதுக்குடா அவனை பற்றி விசாரிக்கணும் என்று வாசு கேட்க, என்னை போட்டு தள்ளணும்னு குறிக்கோளோடு சுற்றிட்டு இருக்க ஒரே ஆள் அவன்தான். இந்த கார் பிரேக் ஒயர் அருந்ததுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்று ராகவன் சொல்ல, ஆதி எதுக்கு காரணமாக இருப்பான்னு எனக்கு தோணலை மச்சான் என்று வாசு சொல்ல, எப்படி சொல்கிற வாசு என்று ராகவன் வாசுவை பார்த்து கேட்க, பிரேக் ஒயர் அருந்ததுக்கும் ஆதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போது அவனோட கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கான். இந்த பிரேக் ஒயர் இருந்ததுக்கு காரணம் புதுசாக முளைச்சிருக்க நம்ம எதிரி என்று வாசு சொல்ல, ஓ இன்ட்ரெஸ்டிங், அந்த புது எதிரி யார் என்னன்னு எல்லாம் விசாரிச்சு வை என்று ராகவன் சிரித்தபடியே சொல்ல, இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டது மதுவிற்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிந்தது. சரிடா மச்சம், அப்போது மதுவை அழைச்சிட்டு நான் கிளம்பட்டுமா என்று வாசு கேட்க, என்று சொன்னான் ராகவன். நீங்கள் விரலையா என்று ராகவனிடம் மது கேட்க, மது கேட்டு கொண்டிருக்கும் போதே வரிசையாக 10 கார்கள் புழுதியை கிளப்பியபடி வந்து நிற்க,
அதிலிருந்து பாடி கார்ட்ஸ் இறங்கினார்கள். அந்த காரில் இருந்து இறங்கிய ஒருவன் ராகவன் முன்னாடி வந்து நின்று சல்யூட் அடித்து போலாம் பாஸ் என்று சொன்னான். நீங்கள் யாரும் என் கூட வர வேண்டாம், நான் மட்டும் போகிறேன் என்று சொன்ன ராகவன் அந்த பாடிகார்டிடமிருந்து கார் கீயை வாங்கினான். கீயை வாங்கிய வேகத்தில் காரை எடுத்துக்கொண்டு ராகவன் புறப்பட்டு விட்டான். ராகவன் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மது. மதுவின் பக்கத்தில் வந்த வாசு, தங்கச்சிமா என்னாச்சு, கிளம்பலாமா என்று கூறினான். அண்ணா, ராகவன் எங்கே போகிறாரு என்று கேட்டால் வாசுவிடம் மது. அவன் எங்கே போகிறான் வர்றான் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் தங்கச்சிமா, நீ வா நம்ம கிளம்பலாம் என்று சொன்னவன் காரை ஸ்டார்ட் செய்தான். மதுவும் காரில் ஏறிக்கொண்டாள். போகும் வழியெல்லாம் மதுவிற்கு ராகவனின் நினைவாகவே இருந்தது. கல்லூரியில் அன்று காலை அனைவருக்கும் முன்னிலையில் தன்னிடம் காதலை சொன்ன ராகவனின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு இருந்தது தப்போ என்று எண்ணினாள் மது. மது மட்டும்தான் வாசுவோடு காரில் செல்கிறாள். மதுவின் இதயம் ராகவனோடு பயணித்து கொண்டிருந்தது. அவன் நினைவுகளோடையே துடித்து கொண்டிருந்தது. காரை ஓட்டி கொண்டிருந்த வாசு மதுவிடம் இப்படி கேட்டான். தங்கச்சிமா, நான் உன்னை கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது என்றான் வாசு. சொல்லுங்க அண்ணா என்று மது சொல்ல, ராகவனை உனக்கு பிடிக்கலையா? ராகவ் உன்கிட்ட லவ் சொன்னா, பட் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கல என்று வாசு கேட்க, அண்ணா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னை பிடிச்சிருக்கலாம், ஏன் எனக்கும் கூட அவரை பிடிச்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ள இந்த காதலெல்லாம் சரியாக வராதுண்ணா என்று கண்களில் கண்ணீர் கசிய மது சொன்னார். உனக்கு ராகவனை பிடிச்சிருக்கு அப்படித்தானே என்று வாசு கேட்க, அவர் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், அவர் கூட இருந்தால் பாதுகாப்பாக இருப்பேன். அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் கூடவே எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் நடக்காதுன்னா நிச்சயமாக எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அவரை விட்டு பிரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவரை காதலிச்சுட்டு அவர் பக்கத்துலேயே எப்பவும் சந்தோஷமாக 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடைந்து அழுதாள் மது. மது இறங்குமிடம் வந்துவிட வாசு காரை நிறுத்தினான். அழுது கொண்டிருந்த மதுவிடம், மது அழாதம்மா, நீ நினச்சா இந்த ஜென்மத்திலேயே நீ அவன் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ராகவனையும் அவனுடைய காதலையும் ஏற்றுக்க எது உன்னை தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அண்ணனோட ஆசை நீயும் என் நண்பனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இந்த ஜென்மத்தில் 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிறது தாம்மா என்றான் வாசு. என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, நடக்காத விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது நடக்காது என்று சொன்னவள் காரை விட்டு இறங்கி அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றாள். மது காரை விட்டு இறங்கி சென்று அவள் தலை மறைந்ததும் தனது அலைபேசியை கையில் எடுத்தான் வாசு. மறுமுனையில் ராகவன் மது பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். மச்சா, மதுவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவள் உன்னை காதலிக்கிறா, இருந்தும் அதை ஏன் மறைக்கிறா, உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியலடா என்று வாசு சொல்ல, வாசு, மது சொல்லித்தான் அவன் என்னை காதலிக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியணும்னு இல்லை. அவன் என்னை பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் சொல்லுண்டா மது என் மேலே வச்சுக்கிற காதலை என்று ராகவன் சொல்ல, எப்படியும் மச்சான், நீயும் என் தங்கச்சியும் மனு குளத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணுமா நிற்கிற அந்த தருணத்திற்காக தாண்டா வாசு வெயிட்டிங் என்று வாசு சொல்ல, சரிடா, நேரத்தை கடத்தாமல் சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வந்து சேரு என்று ராகவன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். மச்சான், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு என்று அவனை தடுத்த வாசு, மச்சான் நீ இப்போ இதை செஞ்சுதான் ஆகணுமா என்று அவனிடம் கேட்க, ஃபோனை வைக்க இருந்தவன், டே வாயை மூடிட்டு வந்து சேரு என்று ராகவன் வாசுவின் பதிலை எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்தான். லிஃப்ட் ஏறி தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு வந்த மது அவளின் அறையில் ஆளுயர இருந்த
ராகவனின் புகைப்படத்திற்கு முன்னே சென்று நின்றாள். மது ஆசைப்பட்டு வாங்கிய அந்த புகைப்படம் அவளை பார்த்து சிரித்தது. பிடிச்சிருந்தும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டல, பார்க்குறேன் எவ்வளோ நாள் உன்னோட காதலை உனக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருப்பேன்னு அப்படின்னு அந்த புகைப்படம் ராகவனாய் மாறி அவளிடம் பேச அதிர்ந்து போன மது புகைப்படத்தின் பக்கத்தில் சென்று பார்த்தாள். ஆசையாய் ராகவனின் புகைப்படத்தை தொட்டு பார்த்த மது, வேட்டி சட்டையில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க. காலேஜில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்கள தான் பார்த்தாங்க. அவங்கள பார்த்து அவங்க மேலே எல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவங்கள நான் மட்டும்தான் பார்க்கணும், நீங்கள் எனக்காக மட்டும்தான். நீங்கள் கொடுத்த பூங்கத்தை கையில் வாங்கிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம், ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்று சொன்ன மது அவனின் புகைப்படத்தின் மேல் தலையை வைத்து சாய்ந்து கொண்டாள். மதுவின் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் பொலபலவென்று கொட்ட அந்த நேரம் பார்த்து மதுவின் ஃபோன் அலறியது. ஃபோனை எடுத்தவள் அலைபேசியின் முகப்பில் வந்திருந்த நம்பரை பார்த்ததும் கைகள் நடுங்க நின்று கொண்டிருந்தாள். மதுவின் ஃபோனுக்கு அழைத்தது யார்? மது ஏன் எவ்வளவு பயப்படுகிறாள் என்பதையெல்லாம் நாளை நாம் பார்ப்போம். நீதியா இல்லை தென்றலா? இது என் கற்பனையில் விளைந்த ஒரு காதல் கதை. நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் கதை எப்படி இருந்தது என்ற உங்களின் கருத்தை பதிவிடுங்கள். நன்றி. நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 5. தன் அலைபேசியில் வந்திருந்த நம்பரை பார்த்ததும் மது நடுநடுங்கி போனாள். இவன் எதுக்கு இப்போ நமக்கு ஃபோன் பண்ணுறான்? இப்போ அட்டன் பண்ணி பேசலாமா வேண்டாமா என்று யோசித்தவள், சரி என்னதான் சொல்றான்னு கேட்போம் என்று சொல்லி அழைப்பை அட்டென்ட் செய்து காதில் வைத்தாள். என்று எடுத்து இடுப்பிலேயே கேட்டான் அவன். நீங்க எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணீங்க என்று கேட்டாள் மது. உங்க அக்கா இறந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். இன்னும் என் நம்பரை அழிக்காம அப்படியே வச்சிருக்கியா? நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சா என்று அவன் கேட்க, தெரியும், என் அக்காவை கொலை பண்ணின பாவிதானே நீ என்று மது சொல்ல, ஆமாண்டி ஆமா, அது நான் தான், அந்த புண்ணியவா நான் தான் என்று சைக்கோ போல அவன் பேசிக்கொண்டிருந்தான். ஹே, உனக்கு என்னடா இப்ப வேணும்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற என்று பதிலுக்கு மது அவனிடம் கேட்க, எனக்கு என்ன வேணுமா? உன்னோட உயிரும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி காதல கவிதையா காலையில சொன்னானே, அவனோட உயிரும் வேணும், தருவியா என்று அவன் சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தாள் மது. என்னடி மது, பேச்சையே காணோம். இது பாரு, என் அண்ணன் உன்னோட அக்காட்ட காதல சொன்னான். உன்ன மாதிரி உங்க அக்காவும் காதலிக்கிறேன் காதலிக்கலன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அத்தனை பேருக்கு முன்னாடி செருப்ப கலட்டி என் அண்ணனை அடிச்சான். அந்த அவமானம் தாங்காம அவன் தூக்குல தொங்கிட்டான். என் அண்ணன் செத்தது தாங்காம என் அம்மாவும் நெஞ்சு வழியில செத்துட்டாங்க. இப்போ யாரும் இல்லாத அனாதையா நான் நிக்கிறேன். அதுக்கு பழி வாங்கத்தான் கல்யாணம் ஆன 3 மாசத்துல உங்க அக்காவையும் அவ புருஷனையும் லாரியை ஏத்தி கொன்ன. இப்போ நீயும் சந்தோஷமா இருக்க கூடாது. உங்க அக்கானால என் அண்ணனை இழந்தேன், நான் என் அம்மாவையும் சேர்த்து இழந்தேன். உங்க அக்கா பண்ணதுக்கு உன்னைய நான் பழி வாங்க போறேன். நீ எவனையும் காதலிக்க கூடாது, எவனையும் கல்யாணமும் பண்ணக்கூடாது. நீ அப்படியே கல்யாணம் பண்ணினாலும் இப்போ உங்க அக்கானால அனாதையா நிக்கிறேனே, என்னதான் நீ கல்யாணம் பண்ணணும்டி மது என்று அவன் சொல்ல, சீ வாய மூடு, நீ மிரட்டுறதுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை என்று மது உரைக்க சொன்னாள். என்ன பயப்பட மாட்டியா? பயப்பட மாட்டியா? கார் பிரேக் ஒயரு உன் ஆஸ்த நாயக ராகவன் வாங்கின புது கார்
என்று அவன் வில்லத்தனமாய் சிரித்துக் கொண்டே சொல்ல அதிர்ச்சியில் உறைந்து போனாள் மது. என்னடா சொல்ற? பிரேக் ஒயரை கட் பண்ணது நீயா என்று மது கேட்க, ஆமாண்டி மதுக்குட்டி, நானே தான். என்னன்னு உனக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு உன் ஆசை நாயகன் காதலன் ராகவன் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த அம்மன் கோயில்ல அங்க தீ மிதிக்க போறானா. அவன் தீ மிதிக்கும் போது அப்படியே அவன் எரிஞ்சு அந்த இடத்துலயே சாம்பல் ஆயிடுவான். அவனுக்கு ஊத்த போற மஞ்சள் தண்ணியில கெமிக்கலை கலந்து வச்சிருக்கேன். கடைசியா உன் காதலனை பார்க்கணும்னா போய் பார்த்துக்கடி. ராட்சசா, என்னடா சொல்ற நீ? என்ன சொல்ற? நீ சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்று மது சொல்ல, ராட்சசனா? நானா? இதுவும் நல்லா இருக்கே. நான் சொன்னத நம்ப முடியலையா? போ, நேரா போ, அந்த கோயில போய் பாரு என்ன நடக்குதுன்னு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ உனக்கு தெரியும். ஐயோ ஐயோ, இன்னைக்கு உன் காதல சாக போறான்டி, சாக போறான். சரி, நான் அப்புறம் பேசுறேன். போய் முதல்ல கோயில போய் உன் காதல எரியறத கண்குளிர பாருடி என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் அந்த ராட்சசன். உடனே வாசுவிற்கு போன் செய்தார் மது. அண்ணா, எங்க இருக்கீங்க என்று வாசுவிடம் மது கேட்க, நம்ம ஆபீஸ்ல தாமா, ஒரு மீட்டிங்ல இருக்கேன் என்று வாசு சொல்ல, அவரு அவரு எங்க இருக்காருங்கண்ணா என்று மது கேட்க, அவனும் இங்கதாம்மா இருக்கான், மீட்டிங்ல இருக்கான் என்று வாசு சொல்ல, மதுவின் குரலில் இருந்த பதட்டத்தை கணித்த வாசு, ஏதாவது பிரச்சனையாமா, பதட்டமா இருக்க என்று கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான் கூப்பிட்டேன், வைக்கிறேன்னா என்று ஃபோனை வைத்து விட்டார் மது. அவரு ஆஃபீஸில் இருக்காரு, ஆனால் கோயிலில் இருக்காருன்னு இவன் சொல்கிறான் என்று கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள் மது. தனது அறையில் இருந்து ஹாலிற்கு வந்த மது சோபாவில் அமர்ந்தாள். அவள் அமரும்போது டிவியின் ரிமோட் ஆன் ஆகிவிட்டது. தொலைக்காட்சியில் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதை கேட்டதும் அதிர்ச்சியானாள் மது. பிரபல தொழிலதிபர் ராகவன் தீ மிதிப்பதற்காக அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறார். பிரபல தொழிலதிபரின் இந்த செயல் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது என்று செய்தியில் ஒரு செய்தி வாசிப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்க, அதை கேட்டதும் சோபாவிலிருந்து சட்டென எழுந்து நின்று விட்டாள் மது. ராகவுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் ஏன் இவரு இதெல்லாம் பண்றாரு என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் மது. உடனடியா இப்ப நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும். ஒருவேளை அந்த அந்த ராட்சசன் சொன்னபடி நடந்துட்டா, ஐயோ அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்ட மது தன்னுடைய பர்ஸை எடுத்துக்கொண்டு அவசரமாக ஆட்டோவில் ஏறி அம்மன் கோவிலை நோக்கி சென்றாள். அம்மன் கோவிலின் முன்னே அடுத்த 15 நிமிடத்தில் ஆட்டோ நின்றது. அதிலிருந்து மது இறங்கினாள். அந்த கோவிலில் காவலர்களின் கூட்டம் அதிகமாய் இருந்தது. செய்தியாளர்களின் கூட்டமும் இருந்தது. பெங்களூரில் டாப் 10 பணக்காரர்களில் கோடீஸ்வரர்களில் ராகவனும் ஒருவன். யாருக்கும் தெரியாமல் இந்த வேண்டுதலை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ராகவன் நினைத்தான். ஆனால் அவன் வந்திருக்கும் செய்தி தீயாய் பரவ அவன் கேட்காமலேயே காவல் அதிகாரிகள் அவனுக்கு பந்தோபஸ்து கொடுத்திருந்தார்கள். வாசு, என்ன நடக்குதுங்க? யாருக்கும் தெரியாம இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் இந்த செய்தி பரவிடுச்சு. இப்போ மதுவும் இதை பார்த்திருப்பா இல்ல என்று ராகவன் கேட்க, ஆமாடா மச்சான், மது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா. நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்று வாசு சொல்ல, அப்போ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்க இருப்பா என்று ராகவ் சொல்ல, அவன் சொல்லி முடிப்பதற்குள் அந்த இடத்திற்கு வந்து விட்டாள் மது. மஞ்சள் வேட்டியும் இடுப்பில் மஞ்சள் துண்டுமாய் வெற்றுமையிலோடு நின்றிருந்த ராகவனை பார்த்த மது
அதிர்ச்சியில் அவனிடம் ஓடி வந்தாள். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவளிடம் வந்து நின்ற மது ராகவனின் பக்கத்தில் இருந்த வாசுவிடம் ராகவனை பார்த்தபடியே, அண்ணா, இங்க என்ன நடக்குது என்று கேட்டார். அது வந்துமா என்று வார்த்தைகளை முழுகிக் கொண்டிருந்தான் வாசு. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா என்று மது கத்த, கோவிலின் பின்புறம் இருந்து ஓடி வந்த திவ்யாவும் அஞ்சலியும் வாசுவை பார்த்து, அண்ணா, பூமதிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்போ ராகவன் அண்ணாக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றணும், வாங்க என்று அழைத்தார்கள். கல்லூரியிலிருந்து வர நேரமாகும் என்று சொன்ன தன் தோழிகளான திவ்யாவும் அஞ்சலியும் இங்கே எப்படி என்று அதிர்ந்து பார்த்தாள் மது. திவ்யா, அஞ்சலி, நீங்க இங்க எப்படி என்று மது அவர்களை பார்த்து கேட்க, அப்போதுதான் திவ்யாவும் அஞ்சலியும் மது இங்கே இருப்பதையே உணர்ந்தார்கள். மதுவிடம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றார்கள். திவ்யாவும் அஞ்சலியும் அந்த நேரம் பார்த்து கோயில் குருக்கள் ராகவனிடம் வந்தார். தம்பி, நேரமாச்சு, வரீங்களா என்று அழைத்தார். நீங்க போங்க, நான் வரேன் என்று ராகவன் சொல்ல, கடவுள் காரியம் லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துடுங்கோ என்று சொல்லிவிட்டு அந்த குருக்கள் அங்கிருந்து நகர்ந்தார். வாசு, திவ்யாவையும் அஞ்சலியும் கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன் என்று ராகவ் சொல்ல, திவ்யா, அஞ்சலி, வாசு மூவரும் அங்கிருந்து சென்றார்கள். ராகவன் மதுவை பார்த்து, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்டான். நீங்க தான் பிரச்சனை. நீங்க எதுக்கு இப்போ தீ மிதிக்க போறேன்னு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று மது சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா? என் மேல நீ ரொம்ப அக்கறையா இருக்கியா? என் மேல இந்த உலகத்துல அக்கறை கட்ட யாரும் இல்லை, சும்மா அக்கறை கட்ட மாதிரி நடிக்காத என்று ராகவன் சொல்ல, ராகவன் சொன்ன சொற்கள் எல்லாம் மதுவின் இதயத்தில் ஈட்டியாய் பாய்ந்தது. ராகவன், ப்ளீஸ் வேண்டாம், சொன்னா கேளுங்க. உங்களுக்கு தான் கடவுள் மேல நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க என்று மது கேட்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நான் கேட்ட உடனே அந்த அம்மன் ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துருச்சு. அப்போ நான் சொன்னதை அந்த அம்மனுக்கு செஞ்சு கொடுக்கணும் தானே. நான் சொன்ன வார்த்தைய எப்பவும் மீற மாட்டேன் என்று மதுவின் கண்களை ஆழமாய் பார்த்து ராகவன் சொல்ல, ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் மது. சில நொடிகள் மது அமைதி காக்க, அந்த நேரம் ராகவ் அங்கிருந்து சென்று விட்டான். எங்கே என்று தேடி மது ராகவனை கண்டுபிடித்தாள். அஞ்சலியும் திவ்யாவும் மஞ்சள் நீரை ராகவனின் தலையில் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். ராகவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் என்பதை உணர்ந்த மது ராகவனை ஒட்டியபடி உரசி ஓடி சென்று நின்றாள். அவன் தலையில் விழுந்த மஞ்சள் நீர் மதுவின் மேலும் பட்டது. மதுவும் முழுதாய் நடந்து விட்டாள். என்ன பண்ற மது என்று திவ்யா கேட்க, ஒன்றும் பேசாமல் அமைதியாயிருந்தாள் மது. மது, என்னடி பண்ற? இங்க ஏண்டி நிக்கிற? திவ்யா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு என்று கேட்டாள் அஞ்சலி. தன் முகத்தில் வழிந்த மஞ்சள் நீரை துடைத்த மது அஞ்சலியையும் திவ்யாவையும் பார்த்து, நானும் தீ மிதிக்க போறேன் என்று சொன்னார். இதை கேட்டு வாசுவும் அஞ்சலியும் திவ்யாவும் ஷாக்காகி நின்றார்கள். ஆனால் ராகவனின் முகத்தில் பெரிய அதிர்ச்சி ஒன்றுமில்லை. ஏனென்றால் தன்னை காப்பாற்ற, தன்னை தடுக்க மது எவ்வளவு தூரத்திற்கு வேண்டுமானாலும் செல்வாள் என்பது ராகவனுக்கு தெரியும். இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மறவாமல் இந்த கதை எப்படி இருக்கிறது என்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நாளைய அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 6. ராகவனோடு தானும் தீ மிதிக்கப் போகிறேன் என்று மது சொல்ல அனைவருக்கும் அதிர்ச்சியாகி போனது. ராகவன் மட்டும் எதுவும் பேசாமல், முகத்தில் அதிர்ச்சியும் இல்லாமல் அமைதியாயிருந்தான். ஏனென்றால் ராகவனுக்கு தெரியும், தனக்காக மது எதுவும் செய்வாள் என்று. நிச்சயமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தீ மிதிக்கணும்னா 48 நாள் விரதம் இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாதுமா என்று வாசு சொல்ல, உங்க
ஃப்ரெண்டும் 48 நாள் விரதம் இருந்து இதெல்லாம் பண்ணுறாரா அண்ணா என்று மது வாசுவிடம் கேட்க, தங்கச்சிம்மா அது என்று வாசு ஆரம்பிக்க, போது நிறுத்துடா என்று வாசுவை அடக்கினான் ராகவன். அதற்குள் ஐயர் அங்கு வந்துவிட்டார். மஞ்சள் தண்ணீர் ஊத்தியாச்சா? தீ மிதிக்க நேராச்சு, சீக்கிரம் வாங்கோ என்று ஐயர் அழைக்க, இதோ வரேன் என்று சொல்லி ராகவன் முன்னே நடக்க மற்ற நால்வரும் அவன் பின்னே நடந்தனர். ராகவனின் அரண்மனையில் தொலைக்காட்சியில் ராகவன் தீ மிதிக்கப் போகும் செய்தியை அறிந்த அவனது தாய் லதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஹாலில் இருந்தபடியே சஞ்சய் சஞ்சய் என்று கத்தினாள் ராகவனின் தாய். அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த சஞ்சய் லதாவின் குரல் கேட்டு, இதோ வரேன் பெரியம்மா என்று அவசரமாக கீழே ஓடி வந்தான். லதாவின் குரல் கேட்டு அந்த அரண்மனையில் இருந்த அனைவரும் ஹாலுக்கு வந்து நின்றார்கள். அண்ணி, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று பார்த்திபன் லதாவிடம் கேட்க, சஞ்சய் எங்க என்று கத்தினாள் லதா. இதோ வந்துட்டேன் பெரியம்மா என்று சொல்லியவாறு படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் சஞ்சய். அப்பொழுதுதான் தொலைக்காட்சி பெட்டியில் ஓடிக்கொண்டிருந்த ராகவன் பற்றிய செய்தியை அனைவரும் பார்த்தார்கள். சொல்லுங்க பெரியம்மா என்று சஞ்சய் லதாவின் பக்கம் வந்து நின்றான். உங்க அண்ணன் எங்க இருக்கான் என்று குரலில் அனல் கக்க கேட்டாள் லதா. தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியை சஞ்சய் கவனிக்கவில்லை. இது என்ன பெரியம்மா கேள்வி? அண்ணன் ஆஃபீஸில் தான் இருக்காங்க பெரியம்மா என்று சிரித்துக்கொண்டே பதில் கூறினான் சஞ்சய். உண்மையை சொல்லுடா என்று லதா மறுபடியும் கேட்க, அப்பொழுதுதான் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தி சஞ்சயின் காதில் விழுந்தது. ஐயோ, எந்த விஷயம் அப்படி சேனல்காரங்களுக்கு தெரிஞ்சது என்ற குழப்பத்திலும், இது தெரிந்தால் லதா என்ன செய்வாளோ என்ற பயத்திலும் நின்று கொண்டிருந்தான் சஞ்சய். கேட்டுக்கிட்டே இருக்க, இப்படி வாயை மூடிட்டு இருந்தா எப்படி? பதில் சொல்லுடா என்று லதா கேட்க, அண்ணிதான் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லேண்டா என்று சஞ்சயிடம் கூறினார் பார்த்திபன். அது அண்ணன் கருமாரியம்மன் கோயிலில் பூ மிதிக்க போயிருக்காங்க என்று சஞ்சய் திக்கி திணறி கூறினான். பார்த்திபா, கருமாரியம்மன் கோயிலுக்கு இப்பவே போகணும், சீக்கிரம் காரை எடுங்க என்று லதா சொல்ல, சரிங்க அண்ணி என்று காரை எடுக்க அரண்மனை வாசலுக்கு சென்றான் பார்த்திபன். அப்பொழுதுதான் மாயா அரண்மனையில் நுழைந்தாள். கோபத்தில் நின்றிருந்த லதாவை பார்த்ததும் மாயா, அத்தை என்ன ஆச்சு, ஏன் டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்க, ராகவன் அண்ணா கருமாரியம்மன் கோயிலில் பூ மிதிக்க போறாங்களாம், அதனால தான் அம்மா டென்ஷனா இருக்காங்க என்று சீதா சொல்ல, பூ தானே அத்தை, அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க என்று மாயா சொல்ல, இடியட், பூனா பூ இல்லை தீ என்று லதா கோபம் கக்கும் விழிகளோடு மாயாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து பார்த்திபனோடு கோவிலை நோக்கி சென்று விட்டாள். லதா சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டாள் மாயா. லதாவும் பார்த்திபனும் காரில் ஏறி சென்றதும் அவசரமாக தன் அறைக்கு ஓடிய சஞ்சய் வாசுவிற்கு ஃபோன் செய்தான். ரிங் போய்கொண்டே இருந்தது, ஆனால் வாசு எடுக்கவில்லை. மறுபடியும் சஞ்சய் வாசுவிற்கு அழைத்தான். அந்த முறை ஃபோனை எடுத்தான் வாசு. ஹலோ மாம்ஸ், எங்கே இருக்கீங்க என்று சஞ்சய் கேட்க, நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியாதாடா, கருமாரியம்மன் கோவிலில் தான் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை என்று சஞ்சய் பதட்டமாய் கூற, என்னடா பிரச்சனை என்றான் வாசு. அண்ணா பூமதிக்கு போகிற விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்று சஞ்சய் கூற, என்னடா சொல்ற என்றான் வாசு. ஆமாம் மாம்ஸ், பெரியம்மாவுக்கு தெரிஞ்சு பெரியம்மாவும் அப்பாவும் கருமாரியம்மன் கோவிலுக்கு காரில் வந்துட்டு இருக்காங்க என்று சஞ்சய் சொன்னதும், போச்சுடா, எல்லாம் போச்சு, என்னென்ன பிரச்சனை இதனால் வரப்போகுதுன்னு தெரியலையே என்று வாசு சொல்ல, மீடியாக்காரங்களுக்கு அண்ணன் பூ முதிக்க போகிற விஷயத்த ஏன் சொன்னீங்க என்று சஞ்சய் கேட்க, டேய் நான் என்ன லூசாடா மீடியா கிட்ட நியூஸை சொல்ல என்று வாசு கூறினான். இப்போ என்ன மாம்ஸ் பண்ணுறது என்று சஞ்சய் கேட்க, நம்மளால என்னடா பண்ண முடியும், நீ முதல்ல கிளம்பி கோயிலுக்கு வா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம் என்று
வாசு சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். இதனால என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்க, இவங்க கிட்ட செங்கிட்டு நான் தாண்டா முழிக்கிறேன் என்று வாசு புலம்பிக் கொண்டிருந்தான். இவளில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்தில் சஞ்சயும் கருமாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பி விட்டான். வாசலில் கார் ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்டு சீதா ஓடி வந்து, அண்ணா நானும் உன் கூட வர்றேன் என்று கூற, நான் எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியுமா என்று சஞ்சய் கேட்க, எனக்கு தெரியும், நீ கருமாரியம்மன் கோவிலுக்கு தானே போகிற, நானும் வரேன் என்று காரின் முன்கதவை திறந்து அமர்ந்து கொண்டாள் சீதா. சஞ்சய் சீதா இருவரும் கருமாரியம்மன் கோவிலுக்கு விரைந்தனர். தகதகவென நெருப்பு தணல் 20 அடிக்கு பரப்பி வைக்கப்பட்டிருக்க அதன் முன்னே ராகவன் நின்று கொண்டிருந்தான். பக்கத்தில் மதுவும் நின்றிருந்தாள். மது, சொன்னா கேளுமா, இந்த பக்கம் வந்துருமா என்று வாசு சொல்ல, அப்பனா உங்க ஃப்ரெண்டையும் வர சொல்லுங்க, அப்பதான் நானும் வருவேன் என்று மது சின்ன குழந்தை போல் அடம் பிடித்தாள். மது, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, உன் முன்னாடி இருக்கிறது நெருப்பு தெரியும்ல, சுடுண்டி என்று திவ்யா சொல்ல, பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று அமைதியான குரல் தழுதழுக்க மது கூறினாள். தீயில் இறங்க தயாராய் நின்ற ராகவனின் முன்னே சென்ற மது ராகவனை பார்த்து, வேணாங்க, இதில் இறங்குனா அப்புறம் என்று மது ஏதோ சொல்ல வர உதட்டோரம் மெல்லிய புன்னகையோடு இப்படி கூறினான் ராகவன், அவளின் கண்களை ஆள பார்த்தவாறு. செத்துடுவேனா என்றான். அந்த சமயம் திடீரென புயல் காற்று வீச ஆரம்பித்தது. அனைவரின் உடைகளும் காற்றில் பறந்தது. நிற்க முடியாமல் எல்லோரும் தள்ளாடினர். ஆனால் ராகவன் மட்டும் சிலை போல உறுதியாய் நின்றிருந்தான். அடித்த காற்றில் மதுவும் தான் நிற்க முடியாமல் தள்ளாடினாள். மதுவை தன் பக்கவாட்டில் நிறுத்திய ராகவ் நெருப்பில் கால் வைக்க போக மதுவும் தன் காலை எடுத்து நெருப்பில் வைக்க போனாள். அவளை அப்படியே தன் 2 கைகளில் ஏந்திய ராகவன் நெருப்பில் நடக்க ஆரம்பித்தான். அந்த சமயம் அங்கு வேலில் மாட்டப்பட்டிருந்த பூமாலை புயல் காற்றில் பறந்து இவர்களின் இருவர் கழுத்திலும் மாலையாய் விழுந்தது. ராகவன் மதுவை கைகளில் தூக்கியதும் ராகவனை இமைக்காது பார்த்த மது அப்படியே கீழே பார்த்தாள். நெருப்பின் தணல் சிவப்பாய் இருக்க ராகவனின் மஞ்சள் வேட்டியில் தீப்பற்ற ஆரம்பித்தது. அப்படியே அதை பார்த்து அதிர்ச்சியில் மயங்கினாள் மது. அடுத்து என்ன நடக்க போகிறது இந்த கதையில அப்படிங்கிறத நாளைக்கு நான் 7வது அத்தியாயத்துல சொல்ற மக்களே. காதல் ரசம் பொங்க பொங்க நான் இந்த கதையை எழுதுறேன். ஒவ்வொரு அத்தியாயமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கதை. ஓகே, பை, see you, take care. நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 7. இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளவு டிராஃபிக், எல்லாம் என் நேரம் என்று ஸ்டீரிங்கை அழுத்த குத்தியபடியே சஞ்சய் சொல்ல, தன் அண்ணனின் செய்கையை வித்தியாசமாக பார்த்த சீதாவோ எப்பொழுதும் கோபப்படாமல் அமைதியின் சுடராயிருக்கும் சஞ்சய் இன்று கோபப்படுவது ஆச்சரியமாக இருக்க, அவனை இந்த கணம் பார்க்கும்போது அப்படியே சீதாவின் முதல் அண்ணன் ராகவண்ணனை பார்ப்பது போல இருந்தது அவளுக்கு. எதுக்குன்னா இவ்வளோ கோவம்? நார்மலா பெங்களூர்ல நைட்டு 8 மணிக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்கதானே செய்யும் என்று சீதா சொல்ல, சீதாவின் வார்த்தைகளுக்கு சஞ்சய் எதுவும் பேசாமல் தன் தலைமுடியை அழுத்த கோதி காரை திறந்து வெளியில் இறங்கி அவனே டிராஃபிக்கை கிளியர் செய்யும் முயற்சியில் இருந்தான். அண்ணன் எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கு? ராகவன் அண்ணா தீ மிதிக்க போகிற விஷயம் சஞ்சய் அண்ணாக்கு முன்னாடியே தெரியும். அப்படி இருந்தோம் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு என்று டிராஃபிக்கை கிளியர் செய்து கொண்டு இருந்த தன் அண்ணனை பார்த்து கொண்டே மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சீதா. காரில் இருந்து இறங்கிய அடுத்த 5 நிமிடத்தில் டிராஃபிக்கை கிளியர் செய்தவன் காரில் ஏறி அமர்ந்து காரை மின்னல் வேகத்தில் ஓட்டி கொண்டிருந்தான்.
கார் ஓட்டும்போது கோவிலுக்கு கிளம்பி கொண்டு இருந்தபோது அவனுக்கு வந்த கைபேசி அழைப்பு ஞாபகம் வந்தது. அவனுக்கு தன் அண்ணனுக்கு நாலாபுறமும் எதிரிகள் இருப்பதால் தன் அண்ணனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள சஞ்சய் சில பல ஆட்களை நியமித்திருந்தான். அவர்களில் ஒருவனிடமிருந்துதான் சஞ்சய்க்கு அழைப்பு வந்திருந்தது. சார், உங்க அண்ணனுக்கு எதிராக மிகப்பெரிய திட்டம் ஒன்று போட்டு இருக்காங்க. உங்க அண்ணா இன்னைக்கு கருமாரியம்மன் கோவில்ல தீ மிதிக்க போறாரு இல்லையா, அவருக்கு ஊத்த போற மஞ்சள் தண்ணியில கெமிக்கல் கலந்துருக்காங்க. அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டு உங்க அண்ணன் தீயில இறங்கினா நிச்சயமா அவரோட உடல் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க என்று அந்த ஸ்பை சொன்னதை கேட்டு சஞ்சய் வாசுவிற்கு ஃபோன் செய்தான். ஆனால் வாசு போனை எடுக்கவில்லை. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு சஞ்சய் புறப்பட்டான். மழை வேற விடாமல் பெய்து கொண்டே இருந்தது. புயல் காற்றும் அடித்து கொண்டிருந்தது. எப்படியோ சஞ்சய் கோவிலை அடைந்து விட்டான். சஞ்சய்க்கு முன்னரே லதாவும் சஞ்சயின் தந்தை பார்த்திபனும் கோயிலை அடைந்து விட்டார்கள். சஞ்சயின் காருக்கு முன்னாடி லதாவும் பார்த்திபனும் சென்ற கார் நின்றிருந்தது. அவர்கள் இருவரும் இறங்குவதற்கு முன்னரே அவசரமாய் இறங்கிய சஞ்சய் அவர்களை கடந்து கோவிலுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான். மழை வேறு பெய்து கொண்டிருந்ததால் அந்த இடமே சேரும் சகதியுமாக இருந்தது. கோவிலுக்குள் சென்று பார்த்த சஞ்சய்க்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அந்த கோவிலுக்குள் யாருமே இல்லை, பூசாரியை தவிர. தீ மிதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் தீ கங்குகள் அணைந்து புகையாய் வந்து கொண்டிருந்தது. அண்ணனுக்கு என்ன ஆயிற்றோ என்ற பதற்றத்தில் பூசாரியிடம் சென்றான் சஞ்சய். மழையில் சொட்ட சொட்ட நனைந்து பூசாரியிடம் ஓடி வந்தவன், இங்க தீ மிதிக்க எங்க அண்ணன் வந்தாரே, அவர் எங்க காணோம், எங்க போனாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு என்று கேட்டான். சஞ்சயின் முகஜாடையை பார்த்த ஐயர், நீங்க அந்த ராகவன் தம்பியோட உடன்பிறப்பா என்று கேட்க, ஆமாங்க, என் அண்ணன் எங்க என்று பதட்டத்தில் கத்திக்கொண்டிருந்தான் சஞ்சய். அதற்குள் லதா, பார்த்திபன், சீதா என மூவரும் சஞ்சயின் அருகே நெருங்கி வந்து விட்டார்கள். சஞ்சய், என்ன ஆச்சு, உங்க அண்ணனை எங்க காணோம், இங்க என்ன நடக்குது என்று லதா கேட்க, அதுதான் பெரியம்மா நானும் கேட்டுட்டு இருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல ஐயர் பேச ஆரம்பித்தார். இதுவரைக்கும் எத்தனையோ பூக்குண்டங்கள் வளர்த்து எத்தனையோ 1000 பேர் இதுல இறங்கி அவங்க நேர்த்திக்கடன் செலுத்தி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்த பூ மிதிக்கிற வேண்டுதலை நான் மறக்கவே மாட்டேன் என்று சஞ்சயிடம் ஐயர் சொல்ல, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகலையே என்று பதட்டமாய் சஞ்சய் கேட்டான். தம்பி, இந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்க அண்ணனுக்கு முழுசா இருக்கு, அதனால அவருக்கு ஒன்றும் ஆகலை. அவர் பூக்குண்டத்தில் இறங்குனதும் மலமலன்னு அவர் மேலே நெருப்பு தீ பத்த ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நொடி புயல் காத்தும் பெரிய மழையும் வந்து அவர் மேலே எரிய இருந்த தீயும் அப்படியே அணைச்சிருச்சு. நல்லபடியாக உங்கள் அண்ணன் வேண்டுதலை முடிச்சிட்டாரு என்று ஐயர் சொல்ல, என்ன சொல்றீங்க என்று பதட்டமானாள் லதா. ஆமாம்மா, இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த கோயிலில் நடந்ததே இல்லை. மஞ்சள் தண்ணி ஊற்றி முடிச்சதும் பூக்குழி இறங்க ஆரம்பிச்சிட்டாரு ராகவன். ஆனால் அவர் மேலே தீ பிடிச்சிருச்சு என்று ஐயர் சொல்ல, ஐயரே, அதான் அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அவன் எரிஞ்ச சாம்பலாவன் ஆயிட்டான், அப்புறம் என்ன, சும்மா இருங்க என்று சலிப்போடு ஐயரை அடக்கினார் பார்த்திபன். பார்த்திபனின் பேச்சிலேயே தெரிந்தது ராகவன் அந்த தீயில் சாகவில்லையே என்னும் கவலை அவனுக்கு இருக்கிறது என்பது. பார்த்திபன் சொன்னதை கேட்டு அப்பா என்று கத்தினான் சஞ்சய். அது இல்லடா என்று பார்த்திபன் எதையோ சொல்ல வர, உங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா, இன்னொரு தடவை அந்த மாதிரி சொன்னீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சஞ்சய். இவன் என்னமோ கூட ஒட்டிட்டு பிறந்தவன் மாதிரி இவ்வளவு ஆத்திரப்படுறான். நான் சொன்னதை கேட்டு அவனை பெத்தவளே சும்மா இருக்கா. இருந்தாலும் இவன் பெரியப்பா மகன் மேலே இவன் வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. ரொம்ப ஓவராத்தான் பேசுகிறான். ராமனுக்கு தம்பி அர்ஜுனன்னு நினப்பு இவனுக்கு. இவனை முதல்ல இந்த ராகவன் கிட்ட இருந்து பிரிக்கணும் என்று தனக்குள்ளேயே பொறுமிக் கொண்டான் பார்த்திபன். என்ன யோசிக்கிறீங்க? சஞ்சய் அண்ணனை ராகவன் அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தானே யோசிக்கிறீங்க? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது என்று பார்த்திபனின் மனதை படித்தவளாக சீதா சொல்ல, சீதாவை ஏற இறங்க பார்த்தார் பார்த்திபன்.
இதுக்கு ரெண்டையும் என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியிலிருந்து மாற்றி தூக்கிட்டு வந்துட்டா போல. என் புத்தி கொஞ்சமாவது இதுகளுக்கு இருக்கா? இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு இது ரெண்டத்தையும் வாரிசா மாற்றலான்னு பார்த்தா முடியாத போல இருக்கு என்று பார்த்திபன் யோசித்து கொண்டு இருக்க, பார்த்திபன், இப்போ ராகவன் எங்கே இருக்கான்னு விசாரிங்க என்று லதா சொல்ல, பார்த்திபன் யார் யாருக்கோ ஃபோன் செய்து ராகவன் இருக்கும் இடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டான். அண்ணி, ராகவன் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானோ, கூடவே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா என்று பார்த்திபன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போங்க என்றாள் லதா. இப்படியும் ஒரு அம்மா இருப்பாங்களா? பையன் உயிருக்கே ஆபத்து வந்துட்டு போயிருக்கு. இப்போ பையனை போய் பார்த்தா அவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறத விட்டுட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாளே, இவன் நிஜமாலுமே இந்த ராகவனுக்கு அம்மா தானா என்று யோசித்தபாரே பார்த்திபன் காரை எடுத்தான். பார்த்திபன் லதா சென்ற கார் அரண்மனைக்குள் நுழைந்திருந்தது. அப்பொழுதுதான் சஞ்சய் சீதாவை இறக்கிவிட்டு அரண்மனையிலிருந்து வெளியில் சென்றான். அவனின் கார் வெளியில் செல்வதை லதாவும் பார்த்திபனும் பார்த்தார்கள். கார்ல இருந்து இறங்கி அரண்மனைக்கு சென்ற லதா தண்ணீர் அருந்தி கொண்டிருந்த சீதாவை அழைத்து, சீதா, சஞ்சய் எங்க போறான் என்று கேட்டாள். அண்ணா, ராகவன் அண்ணாவை பார்க்க போறாங்க பெரியம்மா என்று லதாவிற்கு பதில் கொடுத்தாள் சீதா. அண்ணி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவன் தான் அண்ணா அண்ணான்னு உருகிறானே தவிர ராகவனுக்கு இவன் மேல துள்ளி பாசமாவது இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் இவன்கிட்ட சிரிச்சு பேசி இருப்பானா? அப்படி என்னதான் ராகவன் இந்த சஞ்சயை மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல என்று புலம்பியபடியே பார்த்திபன் உள்ளே நுழைந்தான். எனக்கும் தெரியலப்பா, சஞ்சய் அண்ணா ராகவன் அண்ணா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலப்பா என்று சீதா சொல்ல, சீதா, டைம் ஆகுது, போய் தூங்கு என்று லதா சீதாவை அதட்ட, இது போறேன் பெரியம்மா என்று சொன்ன சீதா அவள் அறைக்கு சென்று விட்டாள். தனது 10வது வயதில் அம்மாவை இழந்து விட்டார்கள் சஞ்சயும் சீதாவும். அப்பொழுது இருந்து அவர்களை பார்த்து கொள்வதில் பெரும் பங்கு லதாவிற்கு இருந்தது. அதனால் லதா மிகவும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வார் சஞ்சயிடமும் சீதாவிடமும். அவர்களும் லதாவை பெரியம்மா என்று அழைத்தாலும் அம்மாவின் ஸ்தானத்தில் தான் வைத்திருந்தார்கள். பார்த்திபன், நாளைக்கு காலையில் நம்ம குடும்ப ஜோசியரை வர சொல்லிடுங்க என்று சொன்னபடி லதாவும் தன் அறைக்கு சென்று விட்டார். மதுவை தூக்கி கொண்டு அனலில் இறங்கிய ராகவனின் உடலில் நெருப்பு பற்ற ஆரம்பிக்க அங்கிருந்த அனைவரும் பதறி போயினர், வாசு, திவ்யா, அஞ்சலி உட்பட. ஆனால் அம்மனின் அருளால் அந்த சமயம் பயங்கரமான காற்றும் மிக அதிக மழையும் பெய்து எரிந்த தீயை அப்படியே அணைத்து விட்டது. ராகவன் வெற்றிகரமாக வேண்டுதலை நிறைவேற்றினான். நெருப்பு எரிய ஆரம்பித்ததை பார்த்து மயங்கிய மது எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் அவளை தூக்கி கொண்டு ராகவன் தன்னுடைய மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்த பத்திரிகைக்காரர்களின் கேமராக்கள் எல்லாம் இவர்கள் இருவரையும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க ராகவனின் கண் அசைவில் எல்லோரும் அங்கிருந்து விலக்கப்பட்டனர். மருத்துவமனையில் மது ஒரு அறையில் மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டு இருக்க இருபுறமும் திவ்யாவும் அஞ்சலியும் நின்றிருந்தனர். அஞ்சலி திவ்யாவிடம், திவ்யா, இன்னைக்கு நடந்தது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி. எப்படி ராகவன் அண்ணா உடம்புல தீ எரிஞ்சது, எப்படி மழை பெஞ்சது, எப்படி தீ அணைஞ்சது, இது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குடி என்று அஞ்சலி சொல்ல, ஹேய், இது ஒன்றும் மேஜிக் இல்லை, அம்மனோட அருள். கிட்டத்தட்ட 48 நாள் ராகவன் அண்ணா எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து இருக்காரு. அதுவும் இந்த படுத்து கிடக்கிறாளே இந்த மதுக்காக என்று திவ்யா சொல்ல, அதுவும் சரிதாண்டி. இவ அம்மா உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா அன்னைக்கு வைரல் ஃபீவர்ல சாக பொழைக்க கிடந்த இவளுக்காக இப்படி விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு இவன் நல்லானதுக்கு அப்புறம் நேர்த்தி கடன் செலுத்தி இருப்பாங்க. ஆனா ராகவன் அண்ணா இவளுக்காக விரதம் இருந்து கஷ்டப்பட்டு, ராகவன் அண்ணா ஸோ கிரேட் இல்லை, எவ்வளோ லவ் வச்சிருக்காரு இவ மேலே. ஆனால் இவ தாண்டி இவளோட லவ்வை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறா என்று அஞ்சலி சொன்னாள். ஆமாடி, இவளை பார்த்தா எனக்கே கோவமாக தான் வருது என்று திவ்யாவும் சொல்ல, அந்த சமயம் வாசு உள்ளே நுழைந்தான். திவ்யா, அஞ்சலி இருவர் பேசுவதையும் மயங்கினபடியே கேட்டுக்கொண்டிருந்தாள் மது.
இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்ட மதுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. திவ்யா, அஞ்சலி, நீங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க என்று உள்ளே வந்த வாசு சொல்ல, அண்ணா அப்போ மதுவை யாரு பார்த்துக்கிறது என்று திவ்யா கேட்டாள். ஏய், இது ராகவன் அண்ணனோட கோட்டை, ஞாபகம் இருக்கா? எல்லாம் ராகவன் அண்ணா பார்த்துப்பாரு, வா கிளம்பலாம் என்று அஞ்சலி சொல்ல, இப்போ ராகவன் அண்ணா எங்கண்ணா என்று திவ்யா வாசுவை பார்த்து கேட்க, அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கான், வந்துருவான் என்று வாசு சொல்ல, அந்த சமயம் பார்த்து சஞ்சய் அந்த அறையில் நுழைய வேர்வை சொட்ட சொட்ட முடியெல்லாம் களைந்து பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருந்தான் சஞ்சய். அவனை பார்க்கும்போது அடித்து பிடித்து அவன் ஓடி வந்திருக்கிறார் என்பது திவ்யா, அஞ்சலி, வாசு மூவருக்கும் தெரிந்தது. டேய் சஞ்சய், என்னடா இது, ஏண்டா இப்படி இருக்க என்று வாசு சஞ்சயை பார்த்து கேட்க, வாசுவின் பக்கம் வந்தவன் வாசுவிற்கு நேரெதிரே நின்று வாசுவின் தோள்களை இறுக பிடித்து வாசுவின் கண்களை பார்த்து, மாம்ஸ், இப்போ ராகவன் அண்ணா ஓகே தானே? அவருக்கு ஒன்றும் இல்லையே? அவருக்கு எந்த காயமும் படலையே என்று மூச்சு விடாமல் கேட்டான். 6 அடி உயரத்தில் திடகாத்திரமான மார்போடு தன் இரும்பு கைகளை கொண்டு வாசுவின் தோள்களை சஞ்சய் பிடித்ததால் வாசுவின் தோல் வலி எடுக்க, டேய் சஞ்சய், விடுடா, வலிக்குதுடா, சொல்ற விடுடா, கையை எடுடா என்று வாசு சொல்ல, நீங்க சொல்லுங்க மாம்ஸ் முதல்ல, அப்பதான் கையை எடுப்பேன் என்று மேலும் வாசுவின் தோள்களை சஞ்சய் இறுக்கி பிடிக்க, உங்க அண்ணன் நல்லா தாண்டா இருக்கான், திரும்பி பாருடா, உங்க அண்ணன் நிற்கிறான் என்று வாசு சொல்ல, சட்டென்று வாசுவின் தோள்களிலிருந்து கையை எடுத்துவிட்டு திரும்பி பார்த்தான் சஞ்சய். ஆனால் ராகவன் அப்போது அங்கே இல்லை. அப்பா சாமி, அண்ணனும் தம்பியை நல்லா உடம்பு மட்டும் வளர்த்து வச்சிருக்கீங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் தான் உங்களுக்கு கிடைச்சனாடா, வலிக்குதுடா சோல்டரெல்லாம் என்று தன் கைகளால் தன் தோள்பட்டையை பிடித்து விட்டு கொண்டான் வாசு. அந்த நேரம் பார்த்து ராகவன் உள்ளே வர, என்ன இங்க கூட்டம், எதுக்கு இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்க, எல்லாம் கிளம்புங்க முதல்ல என்று ராகவன் ஒட்டுமொத்தமாய் சொல்ல, சஞ்சயின் கண்கள் ராகவனை தலையிலிருந்து கால் வரை பார்த்தது. அவன் உடலில் எங்கும் காயங்கள் இல்லை. அதை பார்த்ததும் சஞ்சயின் மனம் நிம்மதியடைந்தது. வாசு சஞ்சயின் பக்கம் சென்றவன், அண்ணா அண்ணான்னு உருகினியேடா, உங்க அண்ணா வந்திருக்கான், போய் பேசு போ என்று சஞ்சயின் காதில் முணுமுணுத்தான். என்னோட அண்ணன்கிட்ட பேச எனக்கு என்ன பயம் என்று சஞ்சய் ராகவன் பக்கத்தில் சென்று, அண்ணா என்றான். சோபாவில் அமர்ந்து தனது லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த ராகவன், அண்ணா என்ற சஞ்சயின் குரல் கேட்டதும் லேப்டாப்பை பார்த்தபடியே, இன்னும் இங்கே என்ன வேலை உனக்கு, கிளம்பலையா நீ, கிளம்பு முதல்ல என்று ராகவன் சொல்ல, சரிண்ணா என்று பயபக்தியோடு சொன்ன சஞ்சய் அந்த அறையை விட்டு வெளியில் சென்று விட்டான். அவனை பார்க்க திவ்யாவுக்கும் அஞ்சலிக்கும் பாவமாகத்தான் இருந்தது. வாசு சஞ்சய திவ்யாவையும் அஞ்சலியையும் ட்ராப் பண்ண சொல்லிட்டு, நீ இன்னைக்கு பெண்டிங் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு என்று ராகவன் லேப்டாப்பை தட்டியபடி சொல்ல, பாஸ் மூடிற்கு வந்த ராகவனை பார்த்துவிட்டு, ஓகே பாஸ், இதெல்லாம் ஃபைலையும் எடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு 11 மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதுமா என்று வாசு கேட்க, ஏன் 11 மணிக்கு மேலே உனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கா என்று ராகவன் கேட்க, ராகவன் சொன்னதை கேட்டு திவ்யாவும் அஞ்சலியும் சிரிக்க வாசு அவர்களை முறைத்தான். சரிண்ணா, நாங்கள் கிளம்புறோம் என்று ராகவனிடம் திவ்யாவும் அஞ்சலியும் சொல்ல, பத்திரமா போங்க என்று அவர்களிடம் சொன்னான் ராகவன். வாசு, அவங்கள அனுப்பிட்டு வா என்று வாசுவை ராகவன் அனுப்பி வைக்க, அந்த அறைக்கு வழியில் சஞ்சய் ஒரு காலை மடக்கி சுவற்றில் வைத்து ஒரு காலை தரையில் பதைத்து கையில் மொபைல் போனை வைத்து ஸ்க்ரோல் செய்தபடியே எதையோ பார்த்து கொண்டிருந்தான். திவ்யா, வாசு, அஞ்சலி மூவரும் வந்ததை கவனிக்காத சஞ்சயின் பக்கம் சென்ற திவ்யா, ராகவன் அண்ணா வராரு என்று உரக்க சொல்ல, ஸ்டைலாக நின்றிருந்தவன் மொபைலை பாக்கெட்டில் போட்டபடி நேராக நின்றான். அதை பார்த்த திவ்யாவும் அஞ்சலியும் சிரிக்க, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடியா தெரியுதா என்று கடுகடுத்தான் சஞ்சய். உங்க அண்ணன் இப்போ வெளியே வந்து இன்னும் ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்பான், ஒழுங்கா கிளம்பிடுங்க என்று வாசு சொல்ல, மாம்சு, உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வை, என்னை வம்பிழுக்க வேண்டான்னு சொல்லி வை, அப்புறம் பேஜார் ஆகிடும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சஞ்சய். பின்னாடியே திவ்யாவும் அஞ்சலியும் சென்றனர்.
இன்னும் இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அத்தியாயம் 8 பார்க்கலாம். அதுவரை நன்றி.